இந்தி மொழி எதிர்ப்பு போராட்டத்தில் உயிர் நீத்த தாளமுத்து, நடராஜன் ஆகியோரது நினைவிடங்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினால் தற்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கண்ணனிடம் கேட்கலாம். கண்ணன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக அந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் பொறுத்தவரையில் தமிழகத்தை பொறுத்தவரையில் நாடு முழுவதுமே ஒரு முக்கிய போராட்டமாக பார்க்கப்படுகிறது. நாடு விடுதலை பெறுவதற்கு முன்பாக 1398ஆம் ஆண்டிலே தமிழ்நாட்டில் அனைவருக்கும் இந்தியை கட்டாயமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று, அதன் அடிப்படையில் முதல் கட்டமாக 6, 7, 8ஆம் வகுப்புகளுக்கு இந்தி கட்டாய பாடமாக கொண்டு வரப்பட்டது. இதை எதிர்த்து போராடிய நீதி கட்சி, சுயமரியாதை இயக்கம், தனில் தமிழ் இயக்கம் உள்ளிட்ட மக்கள் இயக்கங்களைச் சேர்ந்த குறிப்பாக சதி எட்டி பன்னீர்செல்வம், தந்தை பெரியார், மறைமலை அடிகளார், நாவலர் சோமசுந்தரம், பாரதியார், காசு பிள்ளை, பூந்தலிங்கனார், மீனாம்பாள் உள்ளிட்ட இந்தி எதிர்ப்பு பல்வேறு தலைவர்கள் இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த இதன்படி பார்த்தோம் என்றால் 1939ஆம் ஆண்டு ஜனவரி 16ஆம் ஆண்டு இந்த பலர் கலந்து கொண்ட அந்த இறுதி எதிர்ப்பு போராட்டத்தில் நாராயணசாமி அம்மையார் போராடினார். நடராஜன் இழப்பும் பேரு பலரையும் போராட்ட களத்திற்கு அழைத்து வந்தது. முறிக்கா கூற வேண்டும், இந்த மொழிப்போரின் வெளிச்சத்திற்கு ஒளி விளக்குகளாய் நின்று உயர்த்திருந்த நடராஜன், தாளமுத்து இருவரின் நினைவுகள் போற்றப்படும் வகையில் அந்த 25ஆம் தேதி மொழிப்போர் தியாகிகள் நினைவிடமாக அனுசரிக்கப்படுகிறது. இந்த இருவருக்கும் சென்னை மூலக்கொத்தாளத்தில் ஒரு நினைவிடமானது உள்ளது. அந்த நினைவிடத்தை முதலில் தந்தை பெரியார் அடிக்கோலிட்டு திறந்து வைத்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதவி ஏற்ற பிறகு இந்த நினைவிடம் புதுப்பிக்கப்பட்டு திறந்து வைக்கப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அதன்படி பார்த்தோம் என்றால் சுமார் 30 லட்சம் செலவில் இந்த நினைவிடமானது புதுப்பிக்கப்பட்டது. இந்நிலையும் இந்த புதுப்பிக்கப்பட்ட, அதாவது மொழிப்போர் தியாகிகளான தாளமுத்து, நடராசன் புதுப்பிக்கப்பட்ட அந்த நினைவிடத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த தினம் நேரடியாக சென்று திறந்து வைத்துள்ளார். இந்த நினைவிடத்தை போற்றும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 22ஆம் தேதி தமிழ் மொழி தியாகிகள் நினைவு நாளானது என்ற பெயரில் அரசு விழாவாக கொண்டாடப்படுகிறது. அதன்படி இன்றைய தினம் தமிழ் மொழி தியாகிகள் நினைவு நாளை முன்னிட்டு அந்த மூலப்பத்தாளத்தில் உள்ள தாளமுத்து, நடராஜன் புதுப்பிக்கப்பட்ட நினைவிடத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார். சற்று நேரத்துக்கு முன்பாக அந்த நினைவிடத்தை சுற்றி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பார்வையிட்டார். தற்போது அந்த நினைவிடத்தை திறந்து வைத்து அவர்கள் இருவருக்கும் நினைவிடத்தில் சற்று நேரத்தில் அஞ்சலி செலுத்த உள்ளார். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.